நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்முடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் 3 அருமையான மொபைல் செட்டிங்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த 3 மொபைல் செட்டிங்ஸும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னால் உங்களுடைய மொபைல் ஆண்ட்ராய்ட் 10 இருந்தால் மட்டுமே இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், இல்லைனா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் அதில் விஷயங்களை முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும், பயன் பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இந்த வீடியோவில் 3 அருமையான மொபைல் டிப்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த 3 அருமையான மொபைல் டிப்ஸ் வந்து ஆண்ட்ராய்ட் 10 பார்க்க போகிற நண்பர்களே, ஆண்ட்ராய்ட் 9 இல்லை. ஸோ நீங்கள் இப்போ தான் வந்து ஆண்ட்ராய்ட் 10க்குள்ளே வந்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் சொன்ன 3 மொபைல் பயனுள்ள டிப்ஸ் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் ஆண்ட்ராய்ட் 10 நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ வழக்கமாக ஒரு ஆப் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், ஒரு ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப்பை வந்து பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டெலிட் பண்ண விரும்புகிறீங்க. டெலிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் நீங்கள் பயன்படுத்தின அந்த கேஷ் ஃபைல், கேஷ் டேட்டா, இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும். உதாரணத்துக்கு நான் ஒரு ஆப்பை வந்து நான் டேப் பண்ணுறேன், லாங் டேப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப் இன்ஃபோன் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ்னு இருக்குது, அந்த ஆப்போட ஸ்டோரேஜ் பகுதிக்குள்ளே போங்க. இதில் பார்த்தீங்கன்னா வழக்கமாக வந்து கிளியர் டேட்டா, கிளியர் கேஷ், இந்த ரெண்டும் ஆண்ட்ராய்ட் 9 டாப்பில் இருக்கும். பட் ஆண்ட்ராய்ட் 10 வந்து கீழே இருக்குது. இதை டேப் பண்ணுங்கள், கிளியர் கேஷ் ஆகிடுச்சு. அதே மாதிரி கிளியர் டேட்டா ஓகே கொடுத்துங்க. இந்த மாதிரி 2 விஷயத்தையும் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க. கீழே பட்டன் இருக்குது, வழக்கமாக ஓப்பன், அன்இன்ஸ்டால், ஃபோர்ஸ் ஸ்டாப், இந்த 3 விஷயமும் டாப்பில் இருக்கும். இப்போ இது கீழே இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த டேப் பண்ணுறது மூலிமா இந்த ஆப் அன்இன்ஸ்டால் ஆகிடும். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் மிகவும் முக்கியமான ஒரு ஃபீச்சர். ஒரு ஆப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆப் இன்ஃபோ போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் மிக முக்கியமானது பேட்ரி. அந்த பேட்டரி டேப் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா அலோ பேக்ரவுண்ட் ஆக்டிவிட்டி, அதாவது நீங்கள் இந்த ஆப்பை பயன்படுத்தாட்டியும் கூட இந்த ஆப்பை என்ன பண்ணுன்னா பின்னாடி செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். இதனால என்ன ஆகுதுன்னா உங்களுடைய ஃபோனோட பேட்டரியை குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த டைத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், இதை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆஃப் பண்ணுறது மூலியமாக இந்த அப்ளிகேஷன் வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகாது. இது மூலிமா உங்களுடைய பேட்டரியோட பர்சன்டேஜை கொஞ்சம் மிச்சம் முடிக்கலாம். இது 2வது ஆப்ஷன். 3வது நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர், ஒரு அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆப் இன்ஃபோ போங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் கீழே பார்த்தீங்கன்னா யூசேஜ்னு போட்டு மொபைல் டேட்டான்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா அலோ பேக்ரவுண்ட் டேட்டா யூசேஜ். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து நான் எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஏன் ஆஃப் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோனில் நீங்கள் மொபைல் டேட்டாவை யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஏதாவது நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க உங்கள் ஃபோனில். பட் இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணுன்னா உங்களுடைய மொபைல் டேட்டாவை பேக்ரவுண்டில் இருந்துக்கிட்டு அப்படி தின்னுக்கிட்டே இருக்கும், அதாவது டேட்டாவை வந்து அப்படி கரைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை என்ன பண்ணலாம், இந்த அப்ளிகேஷனோட பேக்ரவுண்டு டேட்டா யூசேஜை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இது 3வது மெத்தட். மொத்தம் 3 மெத்தட் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில், அதுவும் ஆண்ட்ராய்ட் 10 பயன்படுத்தி பாருங்கள். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க, அந்த நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வழக்கம் போல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரியாவது கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் நண்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே ஒரு அழகான ரெட் கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள். பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணிக்கங்க, கவலையே இல்லை.